நமது ஜெபம் டிவியில் இயேசு உங்கள் ஆத்தும நண்பன். இந்த வாழ்க்கைக்கு பிறகு இருக்கிற அந்த வாழ்க்கையை குறித்து ஞானம் கிடையாது, அறிவு கிடையாது, அதை பற்றி கவலையும் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ வேண்டும் அப்படின்னு மட்டும் தங்களுடைய ஜூகே லைஃபை முழுவதும் பயன்படுத்தி தங்களுடைய பயோஸ் லைஃபை வாழ்ந்து முடிக்கிற ஒரு வாழ்க்கை. Every Saturday and Sunday, Jesus Friend of Your Soul program at 7 p.m. only on Jebam TV. நடத்திடுவார்.
ஆத்தும நண்பர் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த செய்திக்கு வரவேற்கிறோம். The Kuwait Tamil Christian Church is very happy to greet you in the name, the beloved one of our soul, Lord Yeshua, and to welcome you to this episode 77. Let's pray and get into the Word of God. பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். Our loving Heavenly Father, we come to you with thankful hearts. We give you thanks, we praise you, we bless your holy name, and we bow before you and we worship you. Thank you for this wonderful opportunity to come to your feet, to feet of your Son, Lord Yeshua, and this opportunity to interact in your presence and to receive the word of God and to be blessed by your word. Bless the people who are seeing and listening to your word. உம்முடைய வார்த்தையை அப்பா கேட்கிற உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதியுங்க. இயேசுவின் பிரசன்னத்திலே உம்முடைய பாதத்திலே வந்து அமர்ந்திருந்து உம்மோடு உறவாடி உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிற அந்த பெரிய பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். Our dear friends, very happy again to join with you and for you to join with us in this journey along with the friend of our soul, Lord Yeshua. நம் ஆத்தும நண்பர் இயேசுவோடு கூட நம்ம பயணிக்கிற இந்த பயணத்திலே நம்ம எல்லாம் சேர்ந்து பயணம் செய்கிறோம். இன்றைக்கும் நாம் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற செய்திக்காக ஆயத்தமாக இருக்கிறோம். இதன் மூலமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த செய்தி 76வது செய்தி தயவுசெய்து நீங்கள் கேட்கவில்லை என்றால் யூடியூப்பில் போய் ஜீசஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் யுவர் சோல் அண்ட் பீஸ் கிவர் #76 என்று போட்டு நீங்கள் பாருங்கள். அங்கே 2 விதமான வாசல்களை குறித்து பார்த்தோம், 2 விதமான பாதைகளை குறித்து பார்த்தோம், 2 விதமான முடிவுகளை குறித்து பார்த்தோம். In the last episode, if you have not heard that, please go in YouTube, Jesus Friend of Your Soul and Peace Giver, episode 75, #75, and please listen. There we meditated on the teaching of the Lord Jesus. He's telling how there are 2 gates, a narrow gate and a broad gate. A narrow way and a very broad way. But the destination is different. 2 விதமான கதவுகள், வாசல்கள். குறுகிய வாசல், குறுகமான ஒரு பாதை, முடிவு நித்திய வாழ்வு. பெரிய வாசல், தேட வேண்டாம், தெரிந்து கொள்ள வேண்டாம், அப்படி கூட்டத்தோடு உள்ளே போய்விடலாம். அகலமான பாதை, அது வழியாக நம்ம இஷ்டப்படி நடக்கலாம். ஆனால் அது முடிவோ நித்திய கெகன்னா. இதை குறித்து நம்ம பார்த்தோம். சரி, தேவன் நம்மை தெரிந்து கொண்டது, நமக்காக நியமித்தது இந்த நித்திய வாழ்வு. இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் நமக்கு தந்திருக்கிறது நித்திய வாழ்வு. ஆமென். நம்ம அதை தெரிந்து கொள்ள வேண்டும். What God has given to us, gifted to us through Lord Yeshua, His Son, is life eternal. Amen. The Zoe life, God kind of a life, endless life. But we need to choose that for ourselves. Amen. Hallelujah. இன்றைக்கும் இந்த ஜீவன், லைஃப் என்று சொல்வதை குறித்து நம்ம சிந்திக்க போகிறோம். Today we are going to meditate a little bit on this word life. The New Testament in the Bible has got Old Testament, New Testament. So from the time of the Lord Jesus, Matthew, Mark, like that it goes on till Revelation. That was written in the Greek language. The Old Testament was written in the Hebrew and small parts in Aramaic language. பழைய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னால் அங்கே எழுதப்பட்ட அந்த வேத வசனத்தின் பகுதிகள் மூல பாஷை எப்ரேயு பாஷை, அரேமி பாஷையில் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது சத்தியங்களை நம்ம தமிழ் மொழியிலோ ஆங்கில மொழியிலோ பார்க்கும் பொழுது சில இடங்களில் அந்த ஒரிஜினல் அந்த மீனிங் நமக்கு கிடைக்காது. ஸோ we have to go to the original language and see what the word used there is and what the meaning is in the original language. Then we get the full understanding of the truth behind it. So today we are going to meditate on the original meaning in the original Greek language regarding life. Now there are 3 main words that are used in the Greek language for life. அந்த மூல பாஷை கிரேக்க பாஷையிலே 3 பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஜீவனுக்கு. முதலாவதாக பயோஸ். பயோஸ் என்றால் நம்ம உயிர், நம்ம வாழ்கிற வாழ்க்கை, த ஃபிசிக்கல் லைஃப்.
பயோஸ்லேருந்து தான் பயாலஜி வந்திருக்கிறது, ஒரு ஜீவன். சரி, 1 தீமோத்தி 2:2 நம்ம இந்த வசனத்தை பார்க்கிறோம். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறார். Apostle Paul in 1 Timothy 2:2 is encouraging us to pray and to seek a life that's quiet and peaceable. He says, pray that we may lead a quiet and peaceable life. அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ஆட்சி செய்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். Encouraging us, the word encourages us to pray for those who have rule over us or who have administrative power over us, so that they may run the affairs properly, peacefully, that we may live a peaceful life. அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் மூல பாஷையில் பார்க்கும் பொழுது பயோஸ் என்கிற அந்த பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த ஒரிஜினல் லாங்குவேஜ் பயோஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் த லைஃப் தட் எவ்ரிபடி லிவ்ஸ். ஓகே, அடுத்து நம்ம பார்க்குற ஒரு பதம் சூகே. திஸ் ரெஃபர்ஸ் டு த லைஃப் தட் இஸ் தேர் இன் அவர் ஹார்ட், மைண்ட் அண்ட் சோல். மனதுக்கு அடுத்த அல்லது இருதயம், அந்த ஆத்மாவுக்கு அடுத்த ஜீவன், ரெஃபர்ஸ் டு த பிரெத் ஆஃப் லைஃப் ஆர் சீட் ஆஃப் பர்சனாலிட்டி ஆர் எமோஷன்ஸ். அதை குறித்து இங்கே சொல்லியிருக்கிறது. ஒரு உதாரணத்தை நம்ம பார்ப்போமானால், let's see an example. Luke 9:24. For whoever wants to save his life will lose it, but whoever loses his life for my sake will save it. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். So when we see this Suke life, it refers to the life with regard to our heart, our mind, soul, our will and our emotions. இந்த பகுதியை நம்ம இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இது எந்த ஜீவனை குறித்து இங்கே குறிப்பிட்டிருக்கிறது என்று நமக்கு தெரியலைன்னா நம்ம அதை புரிந்து கொள்ள மாட்டோம். ஸோ ஹியர் இட் ரெஃபர்ஸ் டு த ஜூகே லைஃப். என்ன சொல்லியிருக்கிறது பாருங்க, ஃபார் ஹூஎவர் வாண்ட்ஸ் டு சேவ் ஹிஸ் ஜூகே லைஃப் வில் லூஸ் இட், பட் ஹூஎவர் லூசஸ் ஹிஸ் ஜூகே லைஃப் ஃபார் மை சேக் வில் சேவ் இட். அந்த ஜூகே ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன், ஆதாயமாக்கி கொள்ள விரும்புகிறவன் அதை இழந்து போவான் ஜீவனை. என் நிமித்தமாக இந்த ஜூகே லைஃபை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்வான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இயேசு. இப்போ இங்கே என்ன சொல்லுதுன்னா, பயோஸ் லைஃப், ஜீவனம் பண்ணுறது. நம்ம எல்லாருமே ஜீவனம் பண்ணுறோம். நம்ம ஆகாரத்தை புசிக்கிறோம், அன்றாடக வேலைகளை செய்கிறோம், போடுறோம், வர்றோம், வாழ்கிறோம். இது ஒரு சாதாரண வாழ்க்கை, எல்லாருக்கும் சொந்தமானது. அது நல்லாக இருக்க வேண்டும், தேவன் அதை விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவனம் சமாதானம் உள்ளதாக, சந்தோஷம் உள்ளதாக, ஆசீர்வாதம் உள்ளதாக, சுகம் உள்ளதாக, அநேகருக்கு பலன் உள்ளதாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அது முக்கியமான காரியம். ஜூகே லைஃப் பார்க்கும் பொழுது எல்லா மனிதர்களுக்கும் பயோஸ் லைஃப் இருக்கிறது இல்லையா? எவ்ரிபடி ஹேஸ் திஸ் பயோஸ் லைஃப், தட்ஸ் வை தே ஆர் லிவிங். வென் வி கம் டு த ஜூகே லைஃப், it's the life where we use our will, our emotions, our thought process, everything, and we make our decisions and we run our life, our bios life, as we want it, as we like it. இது எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிறது. So this is also there in everybody's life. This is my life, I want to live it, I want to make a success of it. So I think intelligently, I decide, and then I pursue it with all my might. But God is there in the picture. He may not be there in the picture. It's a life that's lived independent of God. என்னுடைய இஷ்டப்படி நான் என்னுடைய வாழ்க்கையை நான் தீர்மானிக்க வேண்டும், நான் எல்லாவற்றிலும் வெற்றி பெற வேண்டும், அதற்கு நான் நல்ல முயற்சி எடுப்பேன், என்ன கிரயம் வேண்டாலும் செலுத்திக் கொள்வேன். ஒருவேளை மற்றவர்களுடைய வாழ்க்கையை நான் வேண்டுமானாலும் தட்டி போட்டுவிட்டு நான் முன் செல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனால் இறைவனுக்கும் அந்த வாழ்க்கைக்கும் ஒரு தொடர்பில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும். தேவன் என்னை படைத்திருக்கிறார்,
இந்த உலகத்திலே என்னை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தோடு அவர் வைத்திருக்கிறார். அவருடைய நோக்கம் என்ன என்னுடைய வாழ்க்கையில், அதெல்லாம் அங்கே வராது. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் அ ஜூகே டாமினேட்டட் லைஃப், there is no place for God. God has created me. He has kept me here on this earth. There is a purpose in life, godly purpose. I must spend some time to find that purpose, and my intelligence, my thinking, my emotion, my will be aligned to the purpose of God, and I will live under the authority of God. That will not be there. அதான் இங்கே சொல்லி இருக்கிறது. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறேன், நான் என் இஷ்டத்துக்கு வாழ்ந்து நான் லைஃப்பில் வின் பண்ண வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவன் அல்டிமேட்லி he will lose his life. நம்ம கடந்த செய்தியிலும் பார்த்தோம், வாழ்க்கை என்பது எங்கேயோ இந்த வாழ்க்கையில் தொடங்கி அங்கே முடித்து விட்டு போகிற ஒரு காரியம் இல்லை. பட் டு someone who doesn't recognize God, recognize the presence of God, recognize that God has created us, who doesn't recognize that God has an authority over our lives, he just wants to live this life and make a success of it. He doesn't recognize the life hereafter. இந்த வாழ்க்கைக்கு பிறகு இருக்கிற அந்த வாழ்க்கையை குறித்து அவங்களுக்கு ஒரு ஞானம் கிடையாது, அறிவு கிடையாது, அதை பற்றி கவலையும் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ வேண்டும் அப்படின்னு மட்டும் தங்களுடைய ஜூகே லைஃப்பை முழுவதும் பயன்படுத்தி தங்களுடைய பயோஸ் லைஃபை வாழ்ந்து பிடிக்கிற ஒரு வாழ்க்கை. இப்போ அதில் எந்த பிரயோஜனம் இல்லை. அது ஒருவேளை மேல்மட்டமாக இந்த உலகத்திலே அது வெற்றியுள்ள வாழ்க்கை போல காணப்பட்டாலும் அது நித்தியத்திலே எங்கே போய் முடிகிறது என்பதை நம்ம சிந்திக்க வேண்டி இருக்கிறது. அதான் இங்கே இயேசு அழகாக சொல்கிறார். ஸோ a godly person or one who recognizes the presence of true God, the higher authority, even though we don't see him with our physical eyes, yet he is there, and the one who has the wisdom to realize this, he realizes that we need to the God's life over our Zuke life and Bios life. அப்போ தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு இடம் கொடுக்க வேணும்னு விரும்புகிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா தங்களுடைய பயோஸ் லைஃபுக்கு மேலே, தங்களுடைய சூக்கே லைஃபுக்கு மேலே ஜீவனுள்ள தேவனுடைய அந்த ஜுவே லைஃப் வருவதற்கு செயல்படுவதற்கு அவங்க கதவை திறந்து கொடுக்குறாங்க. அவங்க இந்த வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவாங்க, வர்ற வாழ்க்கையிலும் நித்திய வாழ்வை சுதந்திரித்து கொள்வாங்க. அப்போ மூன்றாவது பதம் ஜுவே. ஜுவே லைஃப் இஸ் லைஃப் ஆஸ் காட் ஹேஸ் இட். ஜீவனுள்ள தேவனை பார்க்கும் பொழுது அவருக்கு யாரும் ஜீவனை கொடுக்கவில்லை. சிருஷ்டியை பார்க்கும் பொழுது தேவன் சிருஷ்டிக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், அதை அவர் கொடுக்க முடியும், எடுக்க முடியும். When we see creation, the creator God, the great Elohim, he has given life. He has life in himself. Nobody gives that life to him. He is eternal God. அது புரிந்து கொள்ள முடியாது. அவருடைய ஜீவன் உயர்ந்த தன்மையுடையதாக இருக்கிறது. அந்த ஜீவனால் அவர் சிருஷ்டிப்பை உண்டு பண்ணுகிறார். சிருஷ்டி ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அந்த ஜீவனை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த ஜீவன் முடிந்து போகிறது. ஆனால் மனிதனுக்கு அவர் தன்னுடைய ஜுவே லைஃபை கொடுத்து நித்திய வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஸோ திஸ் இஸ் காட் கைண்ட் ஆஃப் லைஃப். லெட்ஸ் see one verse, John 5:26. யோவான் 5:26 நம்ம பார்க்கலாம். The Father has life in himself. It says in Tamil, பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். So the great mighty Jehovah God, whom the Lord Jesus refers to as the Father, he says he has life in himself. And then he is talking about himself. He says, Father has granted the Son to have life in himself. அந்த பிதாவில் எப்படி அவர் அந்த ஜுவே லைஃபை தன்னில் தான் உடையவராக இருக்கிறாரோ அவ்விதமான ஜீவனை குமாரனும் உடையவராக இருக்கும்படியாக அவர் அருள் செய்திருக்கிறார். குமாரனும் தன்னில் தாமே ஜீவனுள்ளவராக இருக்கும்படி அவர் அருள் செய்திருக்கிறார். இது அந்த ஜுவே லைஃபை குறித்து குறிக்கிறது. சரி, ஸோ we can summarize again. பயோஸ் லைஃப், நாம் வாழ்கிற வாழ்க்கை, எல்லா மனிதரும் வாழ்கிறார்கள், இந்த வாழ்க்கை என்கிற ஓட்டத்திலே ஓடுகிறார்கள். ஜீவன் வெளிப்படுகிறது, நல்ல காரியம், அது நன்றாக இருக்க வேண்டும். எல்லா மனிதருக்கும் இந்த ஜூகே லைஃபை தேவன் கொடுத்திருக்கிறார். நம்ம சிந்திக்கலாம், நம்ம தெரிந்து கொள்ளலாம், நமக்கு உணர்ச்சிகள் இருக்கிறது.
அதன் அடிப்படையில் நம்ம தீர்மானிக்கலாம். இதெல்லாம் நல்ல காரியங்கள். ஆனால் மனிதனுக்கு ஒரு சித்தத்தை கொடுத்திருக்கிறார். இதை நீயே பயன்படுத்துகிறாயா உன்னுடைய சுகே லைஃபை, அல்லது இறைவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஆலோசனையின்படி இந்த ஜூகே லைஃபை நீ பயன்படுத்த விரும்புகிறாயா? ஸோ தெர் இஸ் அ சாய்ஸ் கிவன் டு அஸ். அண்ட் தென் தெர் இஸ் தி ஜூவே லைஃப். ஜீவனுள்ள தேவனுடைய அந்த ஜீவன், அது குமாரனாகி இயேசுவிலும் அந்த ஜீவன் இருக்கிறது. இட்ஸ் அ காட் கைண்ட் ஆஃப் லைஃப் which he grants to us to enjoy here in this life as well as in the life to come, the eternal life that we have been meditating on. நித்திய ஜீவன் சொல்லி நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம், தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையிலும் நமக்கு அந்த ஜீவன் நம்ம மேலே நிழலிட்டு நம்மை நித்தியமாக அந்த ஜீவனுக்குள்ளே எடுத்து செல்லுகிற ஒரு வாழ்க்கை, அதுதான் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை. ஆமென், அல்லேலூயா. So that makes sense. There is one verse that we all know. So it's there in John 3:16. For this is the way God loved the world. தேவன் உலகத்தில் அன்பாக இருக்கிறார், மனிதகுலத்தில் அன்பாக இருக்கிறார். இவ்விதமாக அவர் அன்பு கூறுகிறார், அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அது என்ன? He gave his one and only son. We saw that this is Yeshua, Lord Jesus. In him there is way life. He gave him to the world as a gift, so that anyone who believes in him, anyone who believes in the Lord Yeshua, Jesus, he will not perish. அவன் அழிவை காண மாட்டான். But have eternal life. Eternal life means this Zoe life. அழியாத நித்தியமான என்றென்றைக்கும் தொடரக்கூடிய அந்த Zoe லைஃபை அவன் பெற்றுக்கொள்வான், அழிவை காண மாட்டான். So the presence of Zoe life in our life, covering our life, ensures that we will not perish. We will not see destruction. இதுதான் தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக மனுக்குலத்துக்கு உங்களுக்கு எனக்கு தந்து காட்டியிருக்கிற அன்பு. This is the love God has shown to this world, that in Yeshua he placed his Zoe life. He came, word of God came as a man, God came as a man, he lived among us, he died for us on the cross. And when we put our trust in him, when we receive him and believe in this friend of our soul, we will not see destruction, but we will see life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை, இதுதான் நம்ம தியானித்து வருகிற காரியம், அழிவில்லாத முடிவில்லாத அந்த ஜூவே ஜீவனை அவன் பெற்றுக்கொண்டு அதை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதான் அவருடைய அன்பு வெளிப்பட்டிருக்கிறது. He has the life, Zoe life, and he has shared it with mankind through the Lord Yeshua. And there is no other way to this Zoe life other than through the Lord Yeshua. தேவன் நமக்கு ஒரே ஒரு வழி தான் வைத்திருக்கிறார், இந்த ஜூவே ஜீவனை பெற்று நித்திய வாழ்வுக்குள்ளால போகிறதுக்கு, பரலோக சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு, அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நம்ம போக வேண்டியிருக்கு. அது ஒன்று தான் வழி. தயவுசெய்து நீங்கள் அதை குறித்து தியானிங்க. இது மத சம்பந்தமான செய்தி அல்ல, உங்களுடைய நித்திய வாழ்வுக்கு அடுத்த ஒரு செய்தி. கடந்த செய்தியை நீங்கள் போய் கேளுங்க. அங்கே ஐஸ்வர்யவான் மரித்த பிறகு அவனுக்கு திருப்பி வர முடியலை. ஆனால் அவனுடைய சகோதரர்கள் 5 பேர் அவங்க எப்படியாவது அந்த கெஹனாவுக்கு தப்பித்து கொள்ள வேண்டும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் அங்கே இருந்து விரும்புகிறார். அந்த செய்தியை இங்கே கொடுத்து அனுப்ப முடியவில்லை, அவர் வர முடியவில்லை, வேறொருவரை திருப்பி அனுப்ப முடியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அறிந்தவர். இந்த ஜீவனுக்கு பின்னால், இந்த வாழ்க்கைக்கு பின்னால் என்னென்ன இருக்குன்னு எல்லாம் அறிந்து நமக்கு தந்திருக்கிறார். அவர் மூலமாக நமக்கு நித்திய வாழ்வை கொடுத்திருக்கிறார். தயவுசெய்து இந்த நித்திய ஜீவனை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க, இயேசுவை தெரிந்து கொள்ளுங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. We request and plead that you give a serious thought to this life, Zoe life, that is offered to humankind because of the love of God for mankind through the Lord Yeshua, and through him only, that we choose him, we choose the life in him, we inherit life eternity. Shall we pray? பரலோக தகப்பனே, நீங்கள் இங்கே எவ்வளோ நேசிக்கிறீங்க, மனுக்குலத்தை எவ்வளோ நேசிக்கிறீங்க, இந்த உலகத்தை எவ்வளோ நேசிக்கிறீங்க என்பதை குறித்து தியானித்தோம். உங்களுக்குள்ளால் இருக்கிற அந்த ஜூவே ஜீவனை, அழிவில்லாத ஜீவனை, எங்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு இருக்கிற அந்த உயர்ந்த ஜீவனை இயேசு கிறிஸ்துவிலே வைத்து அவர் இந்த பூமியிலே வந்து அவர் எங்களுக்காக அந்த ஜீவனை கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு இப்பொழுதும் நாங்கள் அவரை விசுவாசிக்கும் பொழுது அந்த ஜீவன் எங்கள் வாழ்க்கை மேலே நிழலிடுகிறது.
எங்கள் ஜூகே லைஃபை வழிநடத்துகிறது, எங்களுடைய பயோஸ் லைஃபை ஆசீர்வதிக்கிறது. அந்த ஜீவனுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Father, we thank you for your love for mankind, that you have shown it by giving your kind of Zoe life, placing it in your Son, Lord Yeshua, sending him to the earth to die for us on the cross, shed his blood. He was wounded, he died, buried, was rose again for us, and now he is alive, giving us this life eternal, the Zoe life. We want to choose that life by choosing the Lord Yeshua, by putting our trust in him, by believing in him. So right now, bless your people as they make this choice. Bless them, Lord. Help them, give them a helping hand to go forward in this life, and let the life of God, the Zoe life in Lord Yeshua Jesus, overshadow them right now, and bring your blessing into their life and lead them to eternal life. இப்பொழுதே அவள் எந்த இடத்திலிருந்து இயேசுவே என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற அந்த ஜூவே ஜீவன் அவர்கள் மீது நிழலிடுவதாக, எல்லா சத்துருடைய கிரியைகளையும் அறியாமைகளையும் நீக்கி அவர்களை விடுவிப்பதாக, உதவிக்கரம் கொடுத்து அவர்களை உயர்த்தி விடுவதாக, அவளுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் என்ன தேவைகள் இருக்கிறதோ அற்புதமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சந்திக்கப்படுவதாக, அவர்கள் ஒரு உயர்வு பெறுவார்களாக, விடுதலை பெறுவார்களாக, தெளிவு பெறுவார்களாக, ஆசீர் பெறுவார்களாக என்று அவர்களை வாழ்த்துகிறோம். We bless those people, Lord, who cry out to you right now for this life eternal, this Zoe life through the Lord Yeshua, that the life of Yeshua will overshadow them and bless them in their body, soul and spirit, and in their situations, and deliver them from all their difficulties and lead them into this peaceful, blessed life eternal. Amen. Thank you, Father. Bless your people. Bless us. We thank you for your love. In Jesus' name we pray. Amen. அருமையான நண்பர்களே, இந்த செய்தியில் நீங்கள் எங்களோடு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தயவுசெய்து நீங்கள் திருப்பி இதை கேளுங்க, சிந்தியுங்க, நல்ல தீர்மானங்களை எடுங்க, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. We bless you. Thank you for coming with us in this journey. Thank you for hearing this word of God. It is a blessing to you, we trust. Please go back and listen in the YouTube and make a good choice and inherit this life eternity. Amen. We bless you in Jesus' name and take leave. Amen. Amen. நமது ஜெபம் டிவியில் இயேசு உங்கள் ஆத்தும நண்பன். இந்த வாழ்க்கைக்கு பிறகு இருக்கிற அந்த வாழ்க்கையை குறித்து ஞானம் கிடையாது, அறிவு கிடையாது, அதை பற்றி கவலையும் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ வேண்டும் அப்படின்னு மட்டும் தங்களுடைய ஜூகே லைஃபை முழுவதும் பயன்படுத்தி தங்களுடைய பயோஸ் லைஃபை வாழ்ந்து முடிக்கிற ஒரு வாழ்க்கை. Every Saturday and Sunday, Jesus Friend of Your Soul program at 7 p.m. only on Jabam TV.